வணக்கம். இது ராஜபிரியன் ரிவ்யூ. ஒருத்தங்களை கடந்து வந்த பாதையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அவங்க கதை சொல்லும்போது மற்றவங்கெல்லாம் விழுந்து விழுந்து சிரிச்சா, அதுவும் அவங்க சீரியஸாக சைல்டுஹுட் ட்ராமாவை பற்றி சொல்லிட்டு இருக்கும்போது விழுந்து விழுந்து சிரிச்சா அவங்கள எப்படி பார்க்கணும்? சிரிக்கிறாங்க. சாண்ட்ராவை கதை சொல்ல கூப்பிடுறாங்க. இப்போ எல்லாருமே கொஞ்சம் லேட்டாக தான் உட்கார்றாங்க. உட்கார கேட்க பிடிக்கலன்னா போய் அவங்கள சொல்ல 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 சொல்லியிருக்க வேணாம். அமைதியாக இருந்திருக்கலாம், விட்டுருக்கலாம். அவங்கள கூப்பிட்டுட்டு இவங்க கதை சொல்லிகிட்டு இருக்கும்போது அவங்க கதை ஆரம்பித்த கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா, இவர் விக்கல்ஸ் விக்ரம் அவர் ஹூட்டிலாம் போட்டிருக்காரு. அவர் அப்படியே தூங்கி விழுறாரு. பார்வதி பார்த்தீங்கன்னா கையை வச்சு ஒரு முறை தட்டுறாங்க. அவர் ஏஞ்சி பார்க்குறாரு. மறுபடியும் அவர் தூங்க ஆரம்பிச்சிடுறாரு. இப்போ அதை பார்த்ததும் இந்த பக்கம் சாண்ட்ரா உட்காந்து கதை சொல்லிட்டு இருக்காங்க. எதிரில் லிவிங் ஏரியா பிளாஸ்மா முன்னாடி சோஃபாவில் உட்காந்துருக்காங்க மற்றவங்கெல்லாம். இங்கே பார்த்தீங்கன்னா அரோராக்கு புறகேற அளவுக்கு சிரிப்பு வருது. டக்குன்னு எந்திரிச்சு அப்படியே பின்னாடி ஓடுறாங்க. பின்னாடியே பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா அவங்களுக்கு ஏதோ ஆயிடுச்ச மாதிரி, வாந்தி வர மாதிரி ஆயிடுச்சு, உடம்பு சரியில்லை அரோராக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சிரிச்சுக்கிட்டே ஓடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் ஆதிரை அவங்க ஓடுறாங்க. உள்ளே பாத்ரூம் ஏரியாவில் போய்ட்டு 3 பேரும் சிரிக்கிறாங்க பயங்கரமாக. இதில் அங்கேருந்து இருமல் வர மாதிரி ஒரு ஆக்ஷன் வேறு. அரோரா சிரிப்பு வருதுங்க. இவங்க 3 பேர் போயிட்டாங்க. ஆனால் அங்கே உட்காந்து இன்னும் சில சிரித்தாங்க. அதில் எஃப்ஜே, சபரி, கனியக்கா, இவர் கானா வினோத். அவர் சொல்கிறாரு, என்னால் சிரிப்பு அடக்க முடியல, அரோரா தான் சிரிச்சா அப்படின்னு. அரோரா சொல்கிறாங்க, இவர் சிரிச்சார் கானா வினோத், அதனால எனக்கு சிரிப்பு வந்துருச்சுன்னு. இவங்க கனியக்கா சொல்கிறாங்க, முடிஞ்சதுக்கப்புறமா சபரியை பார்த்தோன்னு தான் எனக்கு சிரிப்பு வந்துருச்சு அப்படின்னு. எல்லாரும் சிரிக்கிறாங்க. சாண்ட்ரா கதை சொல்லிட்டு நேராக இப்போ உள்ளே போய் படுத்துடுறாங்க. இங்கே சாப்பிட்டுட்டு இருந்த திவ்யா பார்த்தீங்கன்னா சாப்பிடாம அவங்க எமோஷனலாக ஒருத்தன் கதை சொல்லும்போது சாப்பிட்டா கூட நல்லா இருக்காதுன்னு சொல்லி சாப்பிடாம வெயிட் பண்ணுறாங்க. இவங்கெல்லாம் சிரிக்கிறது அப்பட்டமாக அங்கே தெரியுது. சாண்ட்ரா முன்னாடியே சொல்லியிருப்பாங்க, இவங்க என்னை கடந்து வந்த பாதை சொல்கிறாங்க, சொன்னால் சிரிக்கிறதுக்கா அப்படின்லாம். இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க, சிரிச்சுட்டு தானே இருக்கிறாங்க. கேட்டால் அங்கே அவர் தூங்கிட்டு இருந்தார், அவரை பார்த்ததும் எங்களுக்கு சிரிப்பு வந்துருச்சு. ஃபேக் நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க எல்லாரும். ஃபேக் நரேட்டிவ். அவங்க இவங்க கதை கேட்டெல்லாம் சிரிக்கலை, சாண்ட்ரா அழுகுறதை பார்த்து சிரிக்கலை, அவங்க விக்கல்ஸ் விக்ரமை பார்த்து தான் சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே கத்த ஆரம்பிச்சிட்டானுங்க உருட்டுகள். இந்த உருட்டுகளுக்கு நம்ம என்ன சொல்லணும்னா, இதில் இது மட்டுமே இல்லை, சாண்ட்ரா பற்றி கனியும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அரோராவும் கமெண்ட் பண்ணுறாங்க. என்ன ப்ரில்லியன்ட், என்ன மெச்சூரிட்டி அப்படின்லாம் காலையிலே அதை பரப்ப ஆரம்பித்தாங்க. இன்னும் உருட்டுகள் ஓவராக கூவுறாங்களே, டேமேஜ் கண்ட்ரோல் மாதிரி இருக்கேன்னு பார்த்தா டேமேஜ் கண்ட்ரோல் தான் இது. இப்படி சிரிச்சிட்டாங்கல்ல, இதை மறைக்கிறதுக்கு அதை எடுத்துகிட்டு வராங்களாம். அப்புறம் ஃபேக் நரேட்டிவா. எது ஃபேக் நரேட்டிவ்? விக்கல்ஸ் அப்பா, விக்கல்ஸ் எங்கே உட்காந்துருந்தார்? அவர் அங்கே அதே லிவிங் ஏரியாவில் தானே. கதை ஒருத்தவங்க சொல்லிகிட்டு இருக்கும்போது நீங்கள் கனெக்ட் ஆகலை. இந்த கம்ருதீன் கிளாஸ் எல்லாம் எடுத்து அப்படி இல்லை, இங்கே சொன்னார்ல அவர் தானே, இந்த கூட்டத்தில் பிடிக்காதவங்கன்னு ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு பிடிக்காதுங்க, அது எல்லாமே குத்தமாக இருக்குங்கன்னு. இப்போ அதே போல் தானே இவங்களுக்கும், சாண்ட்ராக்கு இவங்களை பிடிக்காது, இவங்களுக்கும் அதுதானே. அதனால தான் இதே கனி சொல்லிட்டு இருக்கும்போது சிரிப்பு வந்துடுமா? வராதில்ல. ஏன்? அப்போ யாராவது சிரிச்சா அவங்கள போயிட்டு கட்டம் கட்டுவாங்க, ரவுண்டு கட்டுவாங்க, மனுஷங்களா இவங்க அப்படின்லாம் கேட்பாங்க. இதே அரோரா அப்படியே சிரிக்கிறாங்க பயங்கரமாக. இவங்க என்ன சொன்னாங்க, பார்வதி மேலே என்ன கேஸ் எழுதுனாங்க, சபரி அப்போ அழுதுருப்பார்ல கேப்டன்சி டாஸ்கில் அப்படி பண்ணதுக்கு விஜய் சேதுபதி போட்டு பொழுந்ததும் அவர் உட்காந்து அழுதுருப்பார்ல அழ முடியாமல். அப்போ பார்வதி சிரிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு பெரிய குற்றமாக சொல்லியிருப்பாங்கல்ல அரோரா. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, இது அவங்க அது ஸ்டோரி சொல்லி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே சொல்கிறாங்க, தப்பாக நினச்சிட்டு போட்டோமா. இதில் அவங்க சொல்கிறாங்க, நான் அங்கே சிரிக்கலை, அங்கே நான் சிரிச்சேன்னா அது என்னை விட கேவலமானவங்க யாருமே கிடையாது, அதனால தான் நான் பாத்ரூமுக்கு ஓடிட்டேன், அங்கே ஓடி போய் சிரித்தா மட்டும். போன சீசன் முன்னாடி சீசனில் இவங்க ஜாக்லின் எவிக்ட் ஆகும்போது அந்த டாஸ்கில் தோற்றுட்டு எவிக்ட் ஆகிற சுச்சுவேஷன் வரும். அப்போ எல்லாரும் பேசிகிட்டு இருப்பாங்க. உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரியும் சத்யாவும் பயங்கரமாக சிரிச்சிருப்பாங்க. சிரிச்சுட்டு, நாங்கள் அதுக்காக சிரிக்கலை, நாங்கள் சிரித்த காரணமே வேறு, இங்கே ஒரு சம்பவம் நடந்துகிட்ருக்கு, நீ அங்கே போயிட்டு அப்படியே டோட்டலாக கான்ட்ராஸ்டாக பண்ணுற, கேட்டால் வேறு ஒரு காரணம் சொல்கிற, இந்த உருட்டுகள்லாம் உருட்டுறது, இது ஃபேக் நெரேட்டிவ்ன்றானுங்க. எப்படி ஃபேக் நெரேட்டிவ் ஆகும் இது? இங்கே விக்கல்ஸ் விக்ரம் எங்கே இருக்கிறான், அதே லிவிங் ஏரியாவில் தானே. உன்னோட கான்சன்ட்ரேஷன் அங்கே இல்லை, அந்த கதை கேட்க விரும்பலை, அதனால் மாறி மாறி பார்த்துக்கிறீங்க. இங்கே இன்னொருத்தர் சிரிக்க, ஒருத்தர் சிரிக்க, மாற்றி மாற்றி நீங்கள் சிரிக்கிறீங்க. உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஓடி போயிட்டு சிரிக்கிறாங்க. இது தப்பு இல்லை இல்லை, இதை அப்படி தான் பார்க்கணும். இதுக்கு இப்படி மாட்டிக்கிட்டேன் இந்த பீஸுங்க.
உள்ளே வந்து டிஸ்கஸ் பண்ணதில்லை. கானா வினோத் போயிட்டு எட்டி வர பார்க்குறாரு, சாண்ட்ரா தூக்கிட்டாங்களா, முடிச்சுட்டு இருக்காங்களா அப்படின்லாம். அப்புறம் வந்து இந்த ஆளை பார்த்தோன்னே அவர் ஊந்துற மாதிரி இருந்தாரா, எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. இதே இவங்க வந்து இவங்க கஷ்டத்தை அங்கே சொல்லிட்டு இருக்கும்போது மற்றவங்க இன்னொருத்தர் தூங்குறத பார்த்து சிரிச்சிருந்தா, அவங்க என்ன பார்த்து சிரிக்கலைங்க, அங்கே பார்த்து சிரிச்சாங்க. சிரிப்புங்கிறது மனுஷ இயல்புங்க அப்படின்னு சொல்லுவாரா இதே கானா வினோத்? எல்லாம் நம்ம சொன்னோம்ல, குப்பைங்கடா இதுங்க, இது குப்பைங்களுக்கு வந்து ஓவராக ஃபயர் விடாதீங்கடான்னு. எல்லாம் எப்படி இருக்கு பாருங்க. இதுவே அதான் பிடிச்சிருச்சுன்னா வந்து வேற, அது தப்பே இருந்தாலும் அதை தான் பார்க்குறோம். முன்னாடி அவங்க முன்னாடியே சொல்கிறாங்க ஒஸ்ட்டுக்கு என்ன தான் குத்துவாங்கன்னு. கரெக்டாக ஒஸ்ட்டுக்கு குத்துறாங்களா? அதே போல் வந்து குழந்தைய வச்சு இவங்க பாட்டு பாடுறாங்க, என்னை ட்ரிகர் பண்ணுறதுக்கு குழந்தைய எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது எபிசோடில் பார்க்கும்போது நம்மளும் வந்து காலைல போட்ட முதல் வீடியோவில் தான் சொல்லுது சாண்ட்ரா என்ன இஷ்டத்துக்கு கற்பனை பண்ணுறாங்கன்னு, ஓவராக போயிட்டுருக்கு கற்பனை அப்படின்னு. ஆனால் அப்புறம் பார்த்தா 7 பாட்டுங்க வர லிஸ்ட்டை பார்க்கும்போது 6 பாட்டு 7 பாட்டு ஃபுல்லாக ரைம் பாட்டு. கானா வினோத்துக்கு எப்படி அவரை கவர் பண்ணணும், அவர் பாட்டை போட்டு டைவெர்ட் பண்ணணும். சுபிக்ஷாவுக்கு அவங்க சாங்கு, கானா வினோத்துக்கு இவங்க சாங்கு, இவங்களுக்கு மலையாளம் ப்ளஸ் சைல்டு சாங் ரைம்ஸ். இது ஆரம்பிச்சது பார்வதி தானே, ஏம்மா பார்வதி தான் ஆரம்பித்தாங்க. ஆனால் கூட சேர்ந்து பண்ணவங்களுக்கெல்லாம் கேஸ் கிடையாதா? அப்படியே கண்டினியூ பண்ணி அடுத்த லெவல் அடுத்த சாங்னு பண்ணுது. இதில் கானா வினோத்துக்காக தான் அந்த உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி பண்ணாங்க. தோசை அம்மா தோசை, உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி, ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார். அப்புறம் வந்து அந்த இன்னும் நிறைய இருக்குது. அந்த ஜானி ஜானி எஸ் பாப்பா, எல்லாமே ரைம்ஸ் தான். பாப்பா பாடும் பாட்டு இன்னும் இவ்வளவும் பண்ணிட்டு அது வந்து கோயின்சிடென்ஸில் இவனுங்க சொல்லுங்கிறாங்க டெலியூஷனில் இருக்காங்க சாண்ட்ரான்னு. டேய் நீங்கள் உருட்டுகளா, நீங்கள் தானே டெலியூஷனில் இருக்கீங்க, ஐயோ மார்க்கு நீ தான் சத்தமாக பேசிகிட்டு இருக்கீங்களா, அந்த மாதிரி தான் சொல்லணும். இதுங்கெல்லாம் தான் டெலியூஷனில் இருக்கீங்க போல இருக்குது, வந்து முட்டு கொடுத்துட்ருக்குங்க வந்து. அது கோயின்சிடென்ஸு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சிரிக்கிறாங்கல்ல, சிரிச்சுட்டு உள்ளே வந்து கதை சொல்லி முடிச்சதும் சிரிக்கிறாங்களே, எனக்கு சிரிப்பு வந்துச்சு எல்லாம் பேசுகிறாங்களா கூடி, அது கோயின்சிடென்ஸு. இங்கே திவ்யா வந்து பார்த்துட்டு சொல்கிறாங்க சாண்ட்ராவே பார்த்துருப்பா, இது ரொம்ப தப்பாக போகும் இல்லையா, இப்படி ஒருத்தங்க வந்து அழுது சொல்லிட்டு இருக்கும்போது சிரிக்கலாமா அப்படின்னு கேட்டால் ஆதிரி வந்து கோவப்படுறாங்க. நாங்கள் என்ன இன்டென்ஷனாக பண்ணோன்னு நினைக்கிறியா நீ? நாங்கள் இன்டென்ஷனாக பண்ணல, எல்லாத்தையும் பண்ணிடுறது அந்த சம்பவத்தில் 1 2 3 4ன்னு பண்ணிக்கிட்டே இருக்கிறது. கேட்டால் அந்த இன்டென்ஷனில் நாங்கள் பண்ணல, வேறு என்ன இன்டென்ஷனில் பண்ண? ஸ்டோரி சொல்லும்போது நீ அந்த இடத்துல உன்னை நினச்சி பார்த்துருந்தேன்னா, இன்னொருத்தங்க அது மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா அப்போ சிரிப்பியா? அவங்க வேற இன்டென்ஷன், நான் வெளியில் நடந்த காமெடி, காலையில் நடந்த காமெடி, மத்தியானம் நடந்த காமெடி நினச்சிக்கிட்டேன், உலகத்தை நினச்சேன் சிரித்தேன் அப்படின்லாம் சொன்னால் ஒத்துப்பீங்களா? என்ன இது கேவலமான புத்தி அப்படின்வாங்கல்ல. அப்போ இது என்னது? அங்கே வந்து திவ்யா கிட்ட சண்டைக்கு போகிறாங்க ஆதிரி, நீ அப்படி சொல்லாத, நாங்கள் ஒன்றும் அந்த மாதிரிலாம் சிரிக்கலை அப்படின்லாம் சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக எக்ஸ்போஸ் ஆகுதுங்க. பிக் பாஸ் வீடு அப்படியெல்லாம் இங்கே நடிச்சிட முடியாது, வெளியே வந்து செட்டப் பண்ணி அப்படியே வந்து ஊதெல்லாம் முடியாது, அப்படியே கனிவுன்னெலாம். இதில் இவங்க கேஸ் எழுதுறதுனா அரோரா சொல்கிறாங்க இவங்க, அதாவது இப்போது இந்த கதை சொன்னதுனால சாண்ட்ராக்கு எங்கே பாசிட்டிவாக போயிடுமோ, இப்போ இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்ச பொண்ணுப்பா சின்ன வயசுலேயே, அதனால் இப்படி பண்ணுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்துடக்கூடாதுங்கிறதுனால அவசரப்பட்டு 2 பேரும் முட்டு கொடுக்குறாங்க. பார்வதி வந்து சொல்கிறாங்க சைல்டுஹுட் வந்து ரொம்ப ட்ராமாவாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லும்போது ஸ்டோரிக்கு அப்புறமா இவங்க சொல்கிறது, கனியக்கா வந்து எங்கள் வாழ்க்கையில் கூட தான் கஷ்டம், நான் சொன்னேன்னா நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க, எனக்கு பயம், அதை சொல்ல முடியாது, நிறைய பேருடைய மரியாதை அதில் இருக்குது, அதை சொல்ல முடியாது. ஆனால் இப்படி கஷ்டப்பட்டவங்க இன்னொருத்தரை கஷ்டப்படுத்தணும்லாம் கிடையாது, அதுக்காக இப்போ அவங்க இருக்கிறத ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. இப்போ யார் பண்ணாங்க, அவங்க வந்து சொன்னாங்களா அதனால தான் நான் இப்படி உங்ககிட்ட மோசமாக நடந்துக்கிறேன்னு சொன்னாங்களா? ஓடி வந்து அப்படி தான் பண்ணணும்னு கிடையாது, இப்போ நான் பாரு நல்லா இருக்கிறேன் பாரு அப்படியே எங்கள் அப்பா. அந்த பக்கம் அரோரா, உங்களுக்கு பர்சனலாக எந்த கஷ்டமான இருக்கட்டுங்க, சமூகம் அப்படி வந்துட்டிங்கன்னா சொசைட்டியில் அங்கே என்னவோ அப்படி தான் நடந்துக்கணும், இங்கே பர்சனல்லாம் எடுத்துகிட்டு வந்து அங்கே காட்ட முடியாது, அதை நியாயப்படுத்த முடியாது. அட்டே எங்கள் அப்பா. அப்படி இருக்கும்போது உங்கள் சிரிப்பு இங்கே பொதுவில் உட்காந்துருக்கிறீங்க, அங்கே சிரிச்சிங்கன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு அங்கே காட்டுவீங்களா? என்ன உலக மகா உருட்டுங்களா இருக்குது பாருங்களா இதெல்லாம். இது எங்களுக்கு முட்டு கொடுக்க வேற ஒரு கூட்டம் கேவலமாக எக்ஸ்போஸ் ஆகிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒஸ்ட்டு த கோர். தொடர்ந்து கேஸ் வாங்கிட்டே இருக்கிறாங்க. சம்பவம் இருக்குமா, எபிசோடில் வருதான்னு தெரில, இந்த விஷயங்கள்லாம் வருதா இல்லையான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.